வணக்கம் நண்பர்களே. காலையில் எழுந்தாலே உடம்பு கனமாக இருக்கா? வேலை செய்கிறதுக்கு சக்தியே இல்லையா? சின்ன வேலைக்கே சோர்வாக இருக்கா? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு கிராமத்து ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் காம்போ இருக்குது. அதுதாங்க வேர்க்கடலை ப்ளஸ் கொஞ்சம் வெல்லம். இது ரெண்டையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க, உங்கள் உடம்புல நடக்கிற மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிங்க. சும்மா சாப்பிட்டா பலன் இல்லைங்க, தவறான நேரத்தில் சாப்பிட்டா பலன் குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எந்த டைமில் சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், யாருக்கெல்லாம் நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடியது, என்னென்ன மாற்றங்கள் உடம்பில் நடக்கும், ஆண் பெண் குழந்தைகள் யாருக்கெல்லாம் எவ்வளவு நன்மை, எவ்வளவு அளவு சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நாம் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வேர்க்கடலை வெல்லம் ஏன் இந்த 2 சேர்க்கை எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஊர்களில் பழைய காலத்தில் இருந்து விவசாயிகள், கூலி வேலை செய்கிறவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் எல்லாருமே இந்த 2 சேர்க்கையை தான் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஏன்னா வேர்க்கடலை என்ன மாதிரி நன்மைகள் தருதுன்னா, அதில் புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. இது தசைகளுக்கு நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இதில் ஹெல்த்தியான ஃபேட், நல்ல கொழுப்புகள் இருக்குது. ஸோ நீண்ட நேரம் நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறது, சக்திகளை கொடுக்குது இந்த வேர்க்கடலை. இது அதே மாதிரி இதில் மெக்னீஷியம் இருக்கிறதுனால நரம்புகளுக்கு பலப்படுத்தவும், நரம்புகளை நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கும் இந்த வேர்க்கடலை பயன்படுது. அதே மாதிரி வெல்லம் வெள்ளத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ ரத்தத்தை சுத்திகரித்து ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கு, அதாவது ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துறதுக்கு வெல்லம் உதவி பண்ணுது. அதே மாதிரி நேச்சுரலான குளுக்கோஸ் வெள்ளத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு உடனடியாக ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னா வெள்ளத்தை நீங்கள் சாப்பிடலாம். எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கும் எனர்ஜி ரொம்ப முக்கியம். ஸோ வெல்லத்தை நம்ம காலையில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நாள் முழுக்க வேலை செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜி கிடச்சிடும். அதே மாதிரி அதில் கால்சியம் இருக்குது. ஸோ உங்களுடைய எலும்பு பலத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த வெல்லம் உதவி பண்ணுது. ஸோ இது 2 சேர்க்கையும் சேரும் பொழுது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி தேவை கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்கிறதுக்கு தேவையான ஸ்டாமினாவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற இந்த உணவு பழக்கம் மாற்றத்தினால காலையில் எந்திரிக்கும் போதே நிறைய பேருக்கு உடலில் சோர்வு ஏற்படும். ஸோ காலையில் எந்திரிச்சு எந்த வேலையுமே செய்ய முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு நம்மளுக்கு ஏற்படும். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, பிளட் சுகர் லெவல் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால, புரோட்டீன் நம்ம உடலில் குறைவாக இருக்கிறதுனால, இரும்பு சத்து குறைவாக இருக்கிறதுனால இது நம்மளுக்கு தோணுது. ஸோ நம்ம இந்த 2 சேர்க்கையும், அதாவது வேர்க்கடலை, வெல்லம், இது 2ஐயும் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடனடியாக ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ நம்ம அந்த நாளுக்கு நம்ம என்னென்ன பிளான் பண்ணுறோமோ அந்த வேலைகள் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிரும். ஸோ நாள் முழுக்க தேவையான ஸ்டாமினாவை கொடுக்கக்கூடியது இந்த வேர்க்கடலை, எனர்ஜியை கொடுக்கக்கூடியது வெல்லம். ஸோ நம்மளுக்கு வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமே, முக்கியமாக வயசானவர்களுக்குமே நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதான் இந்த வேர்க்கடலை வெல்லம். உடல்ல ஏற்படக்கூடிய அந்த உடல் சோர்வு, பலவீனத்தை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இந்த 2 உணவுகளையும் நம்ம சேர்த்து எடுக்கும்போது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்கலாம். அதில் முதலாவது உடல் சோர்வு, பலவீனத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இரண்டாவது இரத்த குறைவு, அதாவது இரத்தம் குறைபாடு இருக்கும்ல, அனிமியா, அது இரத்த சோகை, இவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த வேர்க்கடலை வெல்ல காம்போ உதவி பண்ணுது. இது பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், இயற்கை கொடுத்த ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தலை சுற்றுதல், அடுத்து இரத்த சோகை, இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கு உதவி சரி பண்ணுறதுக்கு உதவி. அடுத்து தலை சுற்றுதல், மயக்கம், கை கால் நடுக்கம், மூச்சு வாங்கிறது, இது எல்லாத்துக்குமே தீர்வு அப்படின்னா வேர்க்கடலை வெல்லம் தாங்க. அடுத்து இதுக்கெல்லாம் அயன் மாத்திரை தேவையே இல்லை. நீங்கள் இந்த வேர்க்கடல் வெல்லத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு உடலில் அந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது ரத்தத்தை அதிகப்படுத்தும். அதாவது இரும்பு சத்து உரிகிற தன்மையும் உங்கள் உடலில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹச்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீமோகுளோபின்
ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகமாயிரும். உங்களுடைய முகம் பார்க்குறதுக்கு நல்லா க்ளோயிங்காக மாறிடும். ஏன்னா இந்த ரத்தம் குறைவாக இருக்கும்போது அனிமியா இருக்கும்ல, அனிமியா டிசீஸ் வரும்போது நிறைய பேருக்கு முகங்களில் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஸோ முகங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த 2 பொருட்களை நீங்கள் எடுத்து சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய முகம் பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு ஆயிரும். நல்லா க்ளோயிங்கான ஒரு ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 3வது நன்மை என்னென்னா, உங்களுடைய மூளை சக்தியையும் நினைவாற்றலையும் அதிகப்படுத்துறதுக்கு இந்த 2 உணவுகள் பயன்படுது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய படிப்பில் கவனம் இல்லை, மறதி ஏற்படுது, அவங்க எவ்வளவோ படிக்கிறாங்க, அவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கிறாங்க, ஆனால் மறந்துடுறாங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா, நீங்கள் இந்த 2 உணவுகளை நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. அவங்களுக்கு நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும். அது ஒரு டைம் அவங்க படித்தாலுமே டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கும், மறக்காது. அந்த அளவுக்கு ஞாபக சக்திகளை வந்து அதிகப்படுத்தும் இந்த 2 உணவும். ஸோ உங்களுடைய பிரெயின் செல்களுக்கு நல்ல எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணும். அடுத்து கான்சன்ட்ரேஷன் பவர், அந்த கவனிக்கும் திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த 2 உணவுகள் உதவி பண்ணும். அவங்களுக்கு 2லிருந்து 3 வேர்க்கடலையும் சின்ன ஒரு வெள்ளை துண்டும் நீங்கள் கொடுத்தா போதும், அவங்க படிப்பில் நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து 4வது நன்மை என்னென்னா, உங்களுடைய இதயத்திற்கு மிகவும் பயனளிக்கக்கூடியது இந்த 2 உணவுகள். வேர்க்கடலையை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது தவறான ஒரு கருத்து. சரியான முறையில் சாப்பிட்டா உங்களுடைய எந்த ஒரு கொலஸ்ட்ராலும் வராது. அந்த பேட் கொலஸ்ட்ராலே வந்து குறையும். அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. சரியான முறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு, அந்த மாரடைப்பு வர்றதுக்கான ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு வந்து இந்த வேர்க்கடலை வந்து உதவி பண்ணுது. இதை வந்து எண்ணெயில் பொரிச்சோ வறுத்தோ கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஒன்று வந்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து சாப்பிடலாம், இல்லைன்னா ஊற வச்சு வேக வச்சு சாப்பிடலாம், இல்லை ஊற வச்சு அப்படியும் சாப்பிடலாம். ஸோ இதுதான் சரியான முறை. நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து சாப்பிடவே கூடாது. 5வது நன்மை என்னென்னா, பெண்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவரை கொடுக்கக்கூடியது இந்த 2 காம்போவும். அதாவது பெண்கள் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகளான முடி உதிர்தல் பிரச்சனை, இதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அந்த வலிகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கும், பேக் பெயினை சரி பண்ணுறதுக்கும், இடுப்பு வலியை சரி பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுது. அடுத்து முக்கியமாக பெண்களுக்கு வரக்கூடிய அந்த ஹார்மோன் பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த 2 காம்போ உதவி பண்ணுது. ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது. அதே மாதிரி உங்களுடைய முடியோடைய வேர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுது. அப்புறம் அந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அந்த வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த உணவு வந்து உதவி பண்ணுது. ஸோ இது நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு. அடுத்து 6வது ஒரு நன்மை என்னென்னா, ஆண்களுக்கு தேவையான ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த்து, இந்த ஆண்மை குறைபாடு இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த வேர்க்கடலையும் வெல்லமும் ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக செயல்படுது. ஆண்களுக்கு உரித்தான அந்த பலன்களை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை வெல்லம் வந்து உதவி பண்ணுது. அவங்க உடலில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, பலவீனம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. இந்த வெல்லமும் வேர்க்கடலையும் சேர்ந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே இயற்கையாகவே அவங்களுடைய ஹார்மோன்களை வந்து சப்போர்ட் பண்ணுது. அதாவது ஆண்களுக்கான அந்த டெஸ்ட்ரோஸ்ட்ரான் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வேர்க்கடலை வெல்லம் உதவி பண்ணுது. அதே மாதிரி அவங்களுடைய மசில்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. முக்கியமாக அந்த ஜிம்மில் வேலை பார்ப்பாங்கள்ல, ஸ்போர்ட்ஸு விளையாட்டு வீரர்கள், ஜிம்மில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அவங்க வந்து வேர்க்கடலை எடுக்கும் பொழுது, ஏன்னா வேர்க்கடலையில் ஆல்ரெடி நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணும். ஸோ இதுக்காக வெளியில் போயிட்டு எந்த ஒரு ப்ரோட்டீன் பவுடரோ எதுவுமே வாங்கி சாப்பிட வேண்டாம். இயற்கையாகவே இருக்கக்கூடிய நம்ம வேர்க்கடலையை வந்து ஸோ நீங்கள் எப்பெல்லாம் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு கைப்பிடி வேர்க்கடலையும் ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த வேர்க்கடலையும் வெல்லத்தையும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சரியான முறையை தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி சாப்பிட்டா தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் 2 மெத்தடில் நம்ம சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மெத்தட் என்னென்னா, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து நீங்கள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அதனுடைய தோலை நீக்கிட்டு சின்ன ஒரு வெள்ளை துண்டை நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. நல்லா மென்று சாப்பிடும் பொழுது அதனுடைய உறிஞ்சும் திறன் வந்து
வந்து உங்களுக்கு ரெட்டிப்பு பலனை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய செரிமானம் வந்து ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று 2வது மெத்தட் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருப்போம்ல கடலை, வறுத்த கடலை இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு வந்த வறுத்த கடலை இருக்குல்ல, இது வந்து எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது, நார்மலாக உப்பும் சேர்க்கக்கூடாது, எண்ணெயும் இருக்கக்கூடாது. வெறும் வறுத்த கடலை, வெறும் ரோஸ்ட் பண்ண கடலை மட்டும், அது கூட வெல்லம் ஒரு சின்ன துண்டு சேர்த்துட்டு இப்படியும் நீங்கள் சாப்பிடலாம். இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எண்ணெயில் பொரித்த வேர்க்கடலையோ இல்லை அதிகமாக வெல்லத்தையோ நீங்கள் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடாது, காலையில் சாப்பிடணும். அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கைப்பிடி வேர்க்கடலை போதும், ஒரு சின்ன வெல்லத்துண்டு போதும். யாரெல்லாம் இதை வந்து கவனமாக சாப்பிடணும்னா, இது வேர்க்கடலை சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கவனமாக சாப்பிடுங்க. இல்லைனா உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டு சாப்பிடுங்க. அசிடிட்டி இருக்கிறவங்க, சிவியரான அசிடிட்டி இருக்கிறவங்க, அடுத்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 30 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா உங்கள் உடலுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே உங்களுடைய உடல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் எனர்ஜியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் உடலில் ஏற்பட்டக்கூடிய அந்த வலிகள் எல்லாமே குறைஞ்சிருக்கும். உங்களுடைய முடி உதிர்தல் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கும். அடுத்து உங்களுடைய செரிமானம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நேச்சுரலாகவே உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஒரு சின்ன உணவு தான், ஆனால் உங்கள் உடலுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நண்பர்களே, விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் வேண்டாம். விலை கம்மியில் கிடைக்கக்கூடிய ஒரு கைப்பிடி வேர்க்கடலையும் வெல்லத்தையும் நீங்கள் தினமும் சரியான முறையில் சாப்பிடுங்க. இயற்கை கொடுத்த உணவுகளை சாப்பிடுங்க. இயற்கையோடு ஒன்றித்து வாழுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.